ஹாய் ஹாய் மக்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டுக்குட்டி ரெண்டு வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தீங்களா வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்காங்கள்ல அவங்கள பற்றி வீடியோ தான் இது. என்னடா நாத்தனார் பற்றி பேசுகிறீங்களா இல்லை அண்ணியை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. திடீர்னு தோணுச்சு, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தா அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்காண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறோம், மாமியாரை பற்றி பேசுகிறோம், இல்லை ஒய்ஃபை பற்றி பேசுகிறோம், அதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் தங்கச்சியோ அக்காவோ இருந்தால் அந்த வர பொண்ணு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிறது தான் இதோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், சரியா? ஃபுல்லாக பாருங்கள், கடைசி உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. என்னோடய ஃப்ரெண்டோட வந்து சில விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா, ஸோ நம்மளும் உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்ல வீடியோ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நீ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான். சரியா? ஓகே, சரி. இன்றைக்கி டாபிக் வந்து இதனால் என்னென்னு நினச்சிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வாரா அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு வரா, கல்யாணம் முடிஞ்சு. ஆனால் அந்த பிள்ளையோட கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவளோட ஆசைகள், அவளோடைய கனவுகள் எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்கும். சரி, நம்ம வீடு, நம்ம ஹஸ்பண்ட், நம்மளை யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஹஸ்பண்டை என்னாலும் கேட்கலாம், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வந்து நம்மளோட ஆசைக்கு எல்லாமே செய்வாங்க அப்படி சொல்லி வருவாங்க. பட் அங்கே ஒரு அக்காவோ இல்லை ஒரு தங்கச்சியோ இல்லை எங்கண்ணே அண்ணா நீ என்ன இப்படி, அண்ணா நீ என்ன அப்படி, இல்லை அவங்க அம்மாட்ட வந்து அம்மா இதெல்லாம் செய்ய வேண்டாம்மா, இதெல்லாம் சொன்னால் கேளுங்கம்மா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிற ஷேர் பண்ணுற விஷயமோ அந்த பொண்ணை எவ்வளோ பாதிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பார்க்குற தங்கச்சியாக இருந்தாலும் இல்லை அக்காவாக இருந்தாலும் நீங்கள் சிந்திங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இதே மாதிரி ஒருத்தங்க இருந்தால் உங்களால் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வாரா, அவளோட கஷ்டங்கள் என்ன, அவளோட வாய் திறந்து பேச முடியுமா, இல்லை அவளோட ஆசைகளை சொல்ல முடியுமா, அவள் நினச்சா எதுவும் செய்ய முடியுமா அப்படிலாம் கேட்டால் தெரியாது. அப்பவும் நீங்கள் ஒரு பொண்ணு தானே, கண்டிப்பாக நாத்தனாரோ அண்ணியோ நீங்கள் ஒரு பொண்ணு தானே. வர அண்ணியை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பொண்ணோட விஷயத்தில் ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா விஷயத்துலையும் ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எதை செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம திரும்ப எடுப்போம். அது நெஜம் உண்மையாகவே அதுதான். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நாத்தனாராக இருக்கும்போது நம்ம அண்ணியை ஏதாவது பேசியிருந்தாலோ வச்சுருந்தாலோ இல்லை சொல்லியிருந்தாலோ கண்டிப்பாக நம்ம போகிற வீட்டில் அதை அனுபவிப்போங்கிறது இயற்கைன்னு சொல்கிறத விட கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் அண்ணியை கொஞ்சம் ஓகே இது அண்ணியோட வாழ்க்கை, இது அவங்க வாழட்டும், இது அவங்க புதுசாக எடுத்துருக்க ஜேர்னி, இது அவங்களோட லைஃபு, இது அவங்க ரன் பண்ணட்டும். அம்மாட்ட அவங்களோட கருத்து என்னவோ மாமனார்கிட்டையோ சொல்லட்டும். ஏன்னா அவங்க வாழ்கிறதுக்காண்டிய வாழ்க்கை. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப ஜாலியாக, அடுத்து பேபியை பார்க்கணும், அடுத்து கமிட்மெண்ட் வரும் அப்படி சொல்லிட்டு அவங்க லைஃப் ரன் பண்ணி போயிட்டே இருக்கும். நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் அடுத்த ஒரு ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ நல்லா சிந்திச்சுக்கோங்க. வர பொண்ணை எக்காரணம் கொண்டு யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க. மாமனாரை பற்றி பேசுகிறோம், மாமியாரை பற்றி பேசுகிறோம், ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறோம். ஹஸ்பண்ட் இது சொன்னாங்க வச்சாங்க, அதெல்லாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போடுவாங்க, இன்றைக்கி சண்டை போடுவாங்க, அடித்து பிடிச்சி கூட சண்டை போடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் சேர்ந்துருவாங்க. அதில் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஏதாட்டும் ஒரு வார்த்தை தலையிட்டிங்கன்னா அவங்க மனசில் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவங்க ரிட்டன் அதை உங்களுக்கு செஞ்சால் ஐயோ அண்ணி இப்படி செஞ்சுட்டாங்களே, ஐயோ அண்ணி இப்படி செஞ்சுட்டாங்களே நினைக்காதீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்கட்டும். எனக்கு அது வாங்கி தாங்கப்பா, இது வாங்கி தாங்கப்பா, அது செய்யுங்கப்பா, இது செய்யுங்கப்பாட்டு. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப பெருசு. அதை விட இந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப அற்புதமான விஷயம். அதை போட்டு நீங்கள் ஏதாட்டு சொல்லுவீங்க, உங்கள் அம்மா ஏதாட்டு சொல்லுவாங்க, அவங்க ஏதாட்டு சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை வாழ விடாமல் ஆக்கி ரொம்ப கஷ்டம் தானே, யோசித்து பாருங்கள். ஸோ நல்லா சிந்திச்சுக்கோங்க, யாரையும் கஷ்டப்படாது. இந்த ஆட்டுக்குட்டி என்ன சரி நம்ம இந்த வீடியோவில் உள்ளதை வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி எதுக்கிட்ட சண்டை போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இவங்க ரெண்டும் பார்த்தா ரெண்டும் மாற்றி சண்டை, ஒரே சண்டை. பற்றி பார்க்க போகவே மாட்டுக்கு. அப்போ பார்த்துட்டு நானும் சரி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து பார்ப்போமே சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கதை யாருக்காடு பிடிச்சிருக்குமா, இல்லை யாருக்காடு கனெக்ட் ஆகியிருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆமாக்கா இப்படிலாம் நடக்குது, இல்லை ஆமாம் பாப்பா எதுனாலும் நீங்கள் சொல்லலாம், நான் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆமாம் பாப்பா இல்லை ஆமாம் அக்கா எதுனாலும் சொல்லுங்கள், இப்படிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை அவங்க சிந்திக்க மாட்டுக்காங்க, அந்த தங்கச்சிமார்களாம் இல்லை அக்காமார்களும் சிந்திக்க மாட்டேங்க. எனக்கு இது வேணும்னா நீ செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி ஐயோ அவன்கிட்ட இருக்காங்கிறத நீங்கள் யோசிங்க. தங்கச்சி கேட்குறா, அக்கா கேட்குறாங்கிறதுக்காண்டி அண்ணன் எல்லாம் செஞ்சிடலாம். அதனால் அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் சண்டை வரக்கூடாது இல்லையா? நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். ஏன்னா பெண்ணோட வாழ்க்கையில் பல கனவுகளோடு வந்த வீட்டுக்குள்ளே ஐயோ நம்ம எதுவும் சொல்ல முடியலையே. நீங்கள் பயங்கரமான விஷயத்த உங்கள் அண்ணன்ட்டையோ உங்கள் தம்பிகிட்டையோ கேட்கலாம். ஆனால் அதுக்கு அவன் ஓகே செஞ்சிருவானா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஒரு சின்ன ஒரு பொருள் கேட்டாலும் சரி, இல்லை பெரிய பொருள் கேட்டாலும் சரி, அவன்கிட்ட அந்த பட்ஜெட் இருக்கா, ஐயோ அந்த மாதம் அவனுக்கு வேறு எதுவும் கமிட்மெண்ட் இருக்குமோ, ஐயோ அவன் செஞ்சிருவானா அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு கேட்கலாம். சரியா? ஏன்னா நம்ம இருக்கிற வீட்டில் என்ன உன் அண்ணன் செய்யலையான்னு கேட்கலாம். ஆனால் அண்ணன் இருக்கிற வீட்டில் அவன் சந்தோஷமாக இருக்கணும்ல, அதை நம்ம எப்பவுமே யோசிக்கணும்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்டுடலாம். அம்மாவும்
அம்மாவும் இல்லை தம்பி செய், பாப்பாவுக்கு செய்யாமல் அக்காவுக்கு செய்யாமல் நீ என்ன செய்ய போகிறோன்னு அம்மா சொல்லலாம். அந்த கட்டாயத்தில் அவங்க செய்யலாம். பட் அவங்கள்ட்ட பணம் இருக்கணும் இல்லையா? நம்ம எப்போவுமே யோசிங்க அதிகமாக. ஏன்னா பொட்டப்பிள்ளையோட வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சால் அது ரிட்டன் நமக்கு வந்தே தீருது. அதை நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். எனக்கும் நடந்திருக்கு. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நான் எதை செய்கிறேனோ அது எனக்கு ரிட்டன் வந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் யாரும் எப்பொழுதும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஏதாட்டும் ஒரு தங்கச்சி இல்லை அக்கா பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா இதை எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம் விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா நான் பார்த்துருக்கேங்க்கா, இந்த மாதிரி வீடியோ நடக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஆஃபர் ஆகிருக்கேன், சில விஷயங்கள் எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படி சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்ஸ்கிரைப்னால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ சீக்கிரம் 50 சப்ஸ்கிரைப் வந்தோன்னே வீட்டுக்கு ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்டும் நான் கொடுத்துருவேன். சரியா? ஸோ அதுக்கப்புறமா லைவ்லாம் வரலாம், பேசலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். எந்த விஷயத்தினாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், டாடா.